வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் உவமையணி அப்படின்றது 6th to 12th புக்கில் எந்தெந்த குரலில் வந்திருக்குன்றதை நம்ம ஷார்ட்கட்டோட பார்த்துடலாம். இந்த வீடியோவை நீங்கள் முழுசாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வீடியோ எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றத உங்களால் புரிஞ்சுக்கிட முடியும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த உவமையணி அப்படின்றதுக்கு வந்து ஒரு ரெண்டு ஷார்ட்கட் இருக்குங்க. என்னன்னா போல தற்று, சரிங்களா? ஸோ இந்த போல தற்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து வேற ஃபார்மெட்டில் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஒன்று தற்று இல்லைன்னா அற்று, போல அப்படின்னா போல போலும் அந்த மாதிரி வரும், சரிங்களா? ஸோ வந்து இதை இந்த ரெண்டு வேர்டை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த போல தற்று அப்படின்றது வந்து எல்லா குரலையும் மேட்ச் ஆகுதா அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் குரலில் வந்து இது வந்து ஓமேனின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து அதில் என்ன வந்திருக்கு அப்படின்னா தற்று வந்திருக்கு. ஸோ வந்து தற்று வந்தாலே வந்து அது வந்து ஓமேனி. ஸோ ரெண்டாவது குரலில் பார்த்தீங்கன்னா போல வந்திருக்கு. ஸோ போல வந்தாலும் அது வந்து ஓமேனி, சரிங்களா? ஸோ அதுக்கடுத்து வந்து எங்கே இருக்குது அப்படின்னா போல். இந்த போல அப்படின்றது வந்து போல் போலும் அந்த மாதிரி கூட வரும். ஸோ இதுவும் வந்திருக்கு. ஸோ அதனால வந்து இதுவும் வந்து ஓமேனி, சரிங்களா? அதுக்கப்புறம் இந்த குரலில் வந்து தற்று கொடுத்துருக்காங்க. ஸோ தற்று கொடுத்தாலும் இது வந்து ஓமேனின்னு சொல்லாமல் இது வந்து இல்பொருள் ஓமேனி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏன் வந்து இதை வந்து இல்பொருள் ஓமேனின்னு சொல்கிறாங்கன்னா இதுக்குரிய மீனிங் வந்து அந்த மாதிரி. ஸோ இல்லாத ஒரு பொருளை வந்து ஓமையாக கூறி அதை வந்து விளங்க வைக்கிறதுனால வந்து இது இல்பொருள் ஓமேனி அந்த மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஸோ வந்து ஸ்கூல் புக்கில் பார்த்தீங்க அப்படின்னா இது இல்பொருள் ஓமேனி அப்படின்றது வந்து ஒன்று தான் இருக்குது. ஸோ இது வந்து நம்ம ஷார்ட்கட்டில் ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ வந்து நீங்கள் வந்து கடையில் போய் கேட்குறீங்க, புளியோட தோல் வந்து எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஸோ வந்து புளியோட தோல் கேட்டோடனே அந்த பொருள் வந்து இல்லை அப்படின்னு சொல்லி கடைக்காரர் சொல்லிடுறாரு, சரிங்களா? ஸோ நீங்கள் வந்து புளியோட தோல் வந்து கேட்குறீங்க, அந்த பொருள் வந்து இல்லைன்னு சொல்லி கடைக்காரர் சொல்லிடுறாரு, சரிங்களா? ஸோ இதை மட்டும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஊமையிலேயே இல்பொருள் ஊமேனி அப்படின்றது வந்து நம்ம ஸ்கூல் புக்கில் ஒரே ஒரு இடத்துல நமக்கு இருக்கு. இந்த ஒரே ஒரு குரல்ல மட்டும்தான் இருக்கு. புளியின் தோல் வந்து இல்பொருள், அப்புறம் வந்து இந்த தட்டு வந்திருக்கிறதுனால ஓமேனி, சரிங்களா? ஸோ வந்து இது வந்து இல்பொருள் ஓமேனி, சரிங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து இந்த குரலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் போல வந்திருக்கு. ஸோ வந்து இது வந்து ஓமேனி. அதுக்கப்புறம் இதில் வந்து போலம் வந்திருக்கு. ஸோ இதுவும் வந்து ஓமேனி. அதுக்கப்புறம் இதில் பார்த்தீங்க அப்படின்னா அற்று வந்திருக்கு. ஸோ வந்து அற்று தற்று இது எல்லாமே ஒன்று தான். ஸோ இது வந்ததுனால வந்து இது வந்து ஒரு ஓமேனி, சரிங்களா? அதுக்கப்புறம் இந்த குரலில் பார்த்தீங்க அப்படின்னா எற்று அப்படின்ற வேர்டு வந்திருக்கு. ஸோ எற்று அற்று எல்லாமே வந்து ஒன்று தான். ஸோ வந்து இந்த குரல்லையுமே வந்து ஓமேனி வந்திருக்கு. அதுக்கப்புறம் இந்த குரலில் பார்த்தீங்க அப்படின்னா போலும் அப்படின்றது வந்திருக்கு. ஸோ இதுவும் ஓமேனி. அதுக்கடுத்து இதில் வந்து தற்று வந்திருக்கு. ஸோ இதுவும் ஓமேனி. அதுக்கப்புறம் ஒரு சின்ன டிஃப்ரெண்ட் இருக்கு. இந்த குரலில் பார்த்தீங்க அப்படின்னா கண்டற்றால். ஸோ வந்து இது வந்து மறைஞ்சு வந்திருக்கு. இந்த அற்று அப்படின்றது வந்து எல்லாத்துலேயுமே வந்து வெளிப்படையாக வந்திருக்கு. இந்த குரலில் மட்டும் மறைஞ்சு வந்திருக்கு. ஸோ கண்டற்றால், அற்றால், அற்று. அந்த குன்றேறி யானை போர் கண்டற்றால், அற்றால் அப்படின்றது வந்து அற்று அந்த மாதிரி வந்து நம்ம மீனிங் எடுத்துக்கலாம். ஸோ வந்து இதுவும் வந்து ஓமேனி, சரிங்களா? ஸோ இந்த ஒரு குரலும் இன்னொரு குரலும் மட்டும் வந்து மறைஞ்சு வரும். அதாவது இந்த அற்று அப்படின்றது வந்து மறைஞ்சு வரும். அது என்னென்ன குரல்ன்றது நான் சொல்லிடுறேன். அப்புறம் இன்னொரு குரலில் என்ன குரலில் மறைஞ்சு வரும் அப்படின்னா மறந்தாயி தப்பா மரத்தற்றால். ஸோ இதுலேயுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அற்று அப்படின்றது வந்து மறைஞ்சிருக்கும், சரிங்களா? ஸோ வந்து இந்த இதுலேயும் வந்து மறைஞ்சிருக்கும். இதுக்கு முன்னாடி பார்த்த அந்த குன்றேறி யானை போர் கண்டற்றால் அதுலேயும் வந்து மறைஞ்சிருக்கும். ஸோ வந்து அற்று மறைஞ்சு வந்தாலும் அது வந்து ஓமேனி தான், சரிங்களா? ஸோ இந்த இதில் வந்து வெளிப்படையாக தெரியாது, மற்ற இதில் எல்லாத்துலேயுமே வந்து வெளிப்படைய தெரியும், சரிங்களா? அதுக்கப்புறம் இந்த குரல் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டு. ஸோ இதில் வந்து என்ன வந்திருக்குன்னா தற்றும் வரல, அற்றும் வரல, அப்புறம் போல வரல, போலும் வரல, எதுவுமே வரல. இதில் என்ன வந்திருக்குன்னா அண்ணன் அப்படின்றது வந்திருக்கு, சரிங்களா? ஸோ வந்து அண்ணன் அப்படின்றது வந்திருக்கு. ஊமையணி வந்து நீங்கள் நல்லா படித்து பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். ஸோ போல, புறைய, ஒப்ப, உரலை, மான, கடுப்ப, இயைப, இயைப்ப, நேர, நிகர, அண்ண, இன்ன அப்படின்னு சொல்லிட்டு நிறையா வரும் உங்களுக்கு. ஸோ இது எல்லாமே வந்து ஊம உருவு தான். நம்ம திருக்குறளில் வந்து கொடுத்துருக்கிறத மட்டும் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ மெயினாக வந்து உங்களுக்கு போல, தற்று இது வந்து ரெண்டும் வந்துடும். அது தவிர இந்த அண்ணன், சரிங்களா? ஸோ இதையும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த அண்ணன் வந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஓமேனி, சரிங்களா? அதுக்கப்புறம் இந்த குரலில் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து போல் அந்த மாதிரி வந்திருக்கு. ஸோ வந்து போல் போல எல்லாமே வந்து ஒன்று தான். ஸோ இதுவும் வந்து ஓமேனி, சரிங்களா? ஸோ இந்த குரலில் வந்து போல் வந்திருக்கு அப்படின்றதுனால வந்து இது நம்ம ஓமேனின்னு சொல்கிறோம். ஆனால் இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டு. என்னென்னா வந்து இது தொழில் ஓமேனி அப்படின்னு சொல்கிறாங்க. இதை நான் ஷார்ட்கட்டோட சொல்கிறேன். ஏன்னா வந்து தொழில் ஓமேனியும் இந்த இல்பொருள் ஓமேனியும் வந்து ஸ்கூல் புக்கில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு இடத்துல தான் இருக்குது. ஸோ இந்த இல்பொருள் ஓமேனிக்கு நான் ஷார்ட்கட் சொல்லிட்டேன். ஸோ இந்த தொழில் ஓமேனிக்கு வந்து நம்ம இப்போ ஷார்ட்கட் பார்த்துடலாம். ஸோ இந்த தொழில் ஓமேனி அப்படின்றது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா நீங்கள் ஒரு சொந்த தொழில் பார்க்கணும்னு சொல்லி ஆசைப்படுறீங்க. ஸோ அந்த ஆசை வந்து உங்களுக்கு ரொம்ப நாளாக இருக்குது. ஸோ அந்த ஆசை வந்து எப்போவுமே உங்களுக்கு நீங்காமல் இருக்குது. அதாவது அகலாமல் இருக்குது. அகலாது, நீங்காது எல்லாமே வந்து ஒன்று தான். ஸோ அந்த ஆசை வந்து உங்களுக்கு எப்போவுமே இருந்துகிட்டே இருக்குது. அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ வந்து தொழில் தொடங்கணும், சொந்தமாக தொழில் தொடங்கணும் அப்படின்ற ஆசை வந்து உங்ககிட்ட வந்து அகலாமல் வந்து ரொம்ப நாளாக வந்து நீங்கள் அதை நினச்சிட்டே இருக்கிறீங்க. அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த தொழில் ஓமேனி அப்படின்றது ஒன்று தான் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து இன்னொரு குரலில் பார்த்தீங்க அப்படின்னா தற்று வந்திருக்கு. ஸோ இந்த தற்று வந்தாலே வந்து நமக்கு வந்து ஓமேனி, சரிங்களா? அதுக்கப்புறம் இந்த குரல்லையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தற்று வந்திருக்கு. ஸோ தற்று வந்தால் நமக்கு வந்து ஓமேனி, சரிங்களா? ஸோ வந்து ஓமேனியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா போல,
தற்று, அப்புறம் வந்து அன்ன, இது வந்து மேக்சிமம் வருது. அதுக்கப்புறம் வந்து தொழில் ஓமேனிக்கு வந்து அகலாத அப்படின்ற வேர்டு வந்து வரும். அதுக்கப்புறம் இல்பொருள் ஓமேனிக்கு வந்து புலித்தோல். ஸோ வந்து புலித்தோல் அப்படின்றது வந்து கடையில் போய் கேட்குறீங்க, அது வந்து இல்லை, சரிங்களா? ஸோ அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இல்பொருளுக்கு வந்து புலித்தோல் அப்படின்ற வேர்டு வரும். தொழில் ஓமேனிக்கு வந்து அகலாது அப்படின்ற வேர்டு வரும், சரிங்களா? அதோட வந்து இந்த ஓம உருபம் வந்து வெளிப்படையாக வரும், சரிங்களா? ஸோ டிஎன்பிசி எக்ஸாமில் இன்னொரு விதமாக கேள்வி கேட்க வாய்ப்பு இருக்குது. ஓம உறுப்பு வெளிப்பட்டு வந்தால் அது ஓமேனியா, எடுத்துக்காட்டு ஓமேனியா அப்படின்னு சொல்லி ஆப்ஷனில் வச்சு குழப்பாங்க. ஸோ வந்து இது வந்து ஓம உறுப்பு. இந்த ஓம உறுப்பு வந்து வெளிப்பட்டு வருது. ஸோ வெளிப்பட்டு வரதுனால நம்ம என்னன்னு சொல்கிறோம்? ஓமேனின்னு சொல்கிறோம். ஸோ இந்த தற்று வந்து வெளிப்பட்டு வருது. ஸோ அதனால தான் வந்து இது வந்து ஓமேனின்னு சொல்கிறோம். ஸோ ஓம உறுப்பு வெளிப்பட்டு வந்தால் அது வந்து ஓமேனி. ஓம உறுப்பு வந்து மறைஞ்சு வந்தால் அது வந்து எடுத்துக்காட்டு ஓமேனி. இது எல்லாமே நம்ம வீடியோவில் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் கைஸ். தேங்க்யூ.